நோன்பு நேரம் முழுக்க துஆவுடைய நேரம். நோன்பாளியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இஃப்தாருடைய துஆ, சஹருடைய துஆ, நம்முடைய தொழுகையில் துஆ, செல்லும் பொழுது வரும் பொழுது வாகனத்தில் எங்கிருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக ஒவ்வொரு நாளும் தனியாக ரகசியமாக ஒரு நேரத்தையும் ஒதுக்கணும். அந்த நேரத்தில் யாரும் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வும் நீங்களும் மட்டும்தான். அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள், உங்களது உள்ளத்தில் உள்ள குறைகளை சொல்லுங்கள், உங்களது உடல்களில் உள்ள நோய்களை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். மறுமையை கேட்க வேண்டும், சொர்க்கத்தை கேட்க வேண்டும், நேர்வழியை கேட்க வேண்டும், நல்ல முடிவை கேட்க வேண்டும், ஆகிரத்தை கேட்க வேண்டும். அது போக இந்த துன்யாவில் ஹலாலான ரிஸ்கை கேட்க வேண்டும், பிறருக்கு கொடுக்கக்கூடிய நற்பாக்கியத்தை கேட்க வேண்டும். எந்த நோய் இபாதத்தை விட்டு நம்மை பலவீனப்படுத்தி விடுமோ அந்த நோயிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வின் மீது அன்பை, ஆசையை கேட்க வேண்டும், மார்க்க பற்றை கேட்க வேண்டும், இஸ்லாமை கேட்க வேண்டும், இஸ்லாமின் மீது உண்டான உறுதியை கேட்க வேண்டும். அல்லாஹ் நேசிக்கிறான், என் அடியான் நல்லதை, இபாதத்தை, எனக்கு பிரியமானதை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று. நாம் எப்படி நமக்கு தேவையானதை மட்டும் கேட்டுவிட்டு நின்று விடுகிறோம்? என்ன டிஃபரண்ட்? யா அல்லாஹ் சொத்தை கொடு, யா அல்லாஹ் பில்டிங்கை கொடு, யா அல்லாஹ் பிள்ளைக்கு படிப்பை கொடு, யா அல்லாஹ் வெளிநாட்டில் என் பிள்ளைக்கு சீட்டை கொடு, எல்லாத்தையும் கேட்டுரும். நமக்கு எது தேவையோ எல்லாத்தையும் கேட்டுரும். அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று ஒன்று இருக்குமே, எது எது நமக்கு ஆகிரத்தில் தேவையோ அது அல்லாஹ்வுக்கு பிரியமானது. எது உங்களுடைய சொர்க்கத்துக்காக உங்களுக்கு தேவையோ அது அல்லாஹ்வுக்கு பிரியமானது. எப்படிப்பட்ட ரப்பு பாருங்கள். அவனுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? நம்முடைய தேவை எதுவுமே இல்லை. அவனுக்கு பிரியமானதை அலட்சியமாக கேட்டுவிட்டு சென்று விடுகிறோம். பாவ மன்னிப்பை கேட்டு கெஞ்சுகிறோமா? அழுகிறோமா? அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேட்டு கெஞ்சுகிறோமா? அழுகிறோமா? இதுதான் நம்முடைய பலவீனம் சகோதரர்களே. நபிமார்கள் பாவ மன்னிப்புக்காக அழுதார்கள், பாவமே செய்யாதவர்கள் பாவ மன்னிப்புக்காக அழுதார்கள். இப்படி நாம் பார்க்கிறோம். குர்ஆன் நெடுக்க நபிமார்களுடைய துஆக்களை மனப்பாடம் செய்ய வேண்டும், நல்ல துஆக்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக.